சந்திர உச்சிக்கு வர்ற நேரம் நான் பௌர்ணமி பூஜையை ஆரம்பிப்பேன். நீ கண்ணை மூடி மனச ஒருநிலைப்படுத்தி என்னையே நினைச்சிட்டு தியானத்துல இரு. அப்படியே செய்யறங்க. ஓம் கப்பினி, ஓம் கப்பினி, ஓம் ஜம்பக்ஷினி, ஓம் தட்சாட்சினி, ஓம் பிதாகிதா தட்சாட்சினி. சத்தம் கேக்குதுடி. சம்திங் ராங். டி பாலு, பாட்டி தூங்குறாங்களான்னு பாரு. டி பாலு, அறிவு இருக்கா உனக்கு? விளையாட நேரமா அது? சத்தம் போடாம இரு. சத்தம் போடாம பயப்படாம வாங்க. என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ணி பாப்போம். வாங்க. சஞ்சாரிணி
ஏய், பேய் உள்ள போயிடுச்சு. நாம எங்கே இருந்தா ஒன்னும் வேலைக்காகாது. வாங்க, நாம உள்ள போய் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணலாம். டேய், நாம உள்ள போக முடியாது. உள்ள போனது பேய் தானே எப்படி சொல்ல முடியும்? மல்லிகைப்பூ வாசனை, கொலுசு சத்தத்தை வச்சு பார்த்தா அது பேய் இல்லாம பின்ன தேவதையா? கன்ஃபார்மா அந்த கயல்வெளி பேயே தான். சரி சரி, பேசாம இருங்க. கயல்வெளியை தொடர்ந்து போய் நாம பார்க்கலாம். வாங்க. ஏய், உள்ள போனதை காணோம். நம்ம வேணா உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாமா? டேய், ஏன்டா உன் உயிரினுக்கு வேணாமா? இவன் நம்ம எல்லாரையும் சாகடிக்க பாக்குறான். கொஞ்சம் பேசாம இருங்க. வாங்க, நம்ம இங்க இருந்து போயிடலாம். கப்ரோக்ஷணி, ரத்ரால விடட்சணி, கப்ரிலி, ருப்ரிலி, கஜ பத தத ரத்துதி, கிரீம் நதராத வச்சுணி, சங்கரன் பிள்ளை. விடிந்து விட்டது சங்கரன் பிள்ளை. பௌர்ணமி முடிந்து விட்டது. இனி ஒன்றும் கவலை இல்லை. இந்த பௌர்ணமி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதே போல எல்லா பௌர்ணமி முடியுமா? எத்தனை பௌர்ணமிக்குத்தான் இப்படி விடிய விடிய கண்முழிச்சு உட்கார்ந்துருக்கிறது? நான் தான் அந்த ஆவியோட வீரியத்தை குறைக்க பூஜை பண்ணிட்டு இருக்கேனே. கூடிய சீக்கிரம் அதை அழிச்சு பரிபூர்ண சுதந்திரத்தை நான் தரேன். கவலைப்படாம தைரியமா போயிட்டு வா சங்கரன் பிள்ளை. ரொம்ப சந்தோஷம், நான் வரேன். போய் வா. குருக்களே, போய் கதவு தரங்க. ஒரு நிமிஷம் இருங்க. தனக்கு வந்த சோதனையிலிருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எனக்கு சக்தி கொடுத்த அந்த வெயிலாய் அம்மனுக்கு நான் சில சிறப்பு பூஜைகள் பண்ண வேண்டியிருக்கு. நான் முதல்ல உள்ள போய் அந்த பூஜையை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் உள்ள வந்து வழக்கமான பூஜையை ஆரம்பிக்கலாம். சாமி வார்த்தைக்கு மறுவார்த்தை எது? உங்க விருப்பப்படியே செய்யுங்க. குருக்களே, நீங்க போய் கதவை திறந்து விடுங்க. சரிங்க. போங்க போங்கப்பா, போய் உதவி பண்ணுங்க. வாங்க. இந்த கோவிலுக்குள்ள வரத்துக்கே நாம 2 பேரும் ஒரு பெரிய போராட்டமே நடத்த வேண்டியிருந்துச்சு. இனிமே உள்ள என்ன நடக்க போதோ
தெரியல. அந்த லீ இன்னும் எத்தனை தடைகளை உருவாக்கி வச்சிருக்கானோ தெரியல. எதை தாண்ட வேண்டி இருக்குமோ தெரியல. ஒவ்வொரு தடையா ஏற்படுத்தி அந்த லீ நம்மோட கோபத்தையும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையும் அதிகப்படுத்திக்கிட்டே போறான். இப்படியே போனா அவனோட பாவங்களை தீக்க அவனுக்கு 7 ஜென்மம் பத்தாது. அனுபவிக்க போற அவன் தான் அதை பத்தி கவலை பண்ணோம். அவனை அழிக்க போற நாம எதுக்கு அதை பத்தி கவலை பண்ணோம்? வா. என்னடா பாக்குற? இப்படித்தான் நீ எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இடத்துல வந்து நிற்ப. ஏய் மூசா, நீ கோயிலுக்குள்ள வந்துட்டா ஜெயிச்சிட்டதா அர்த்தமா? என்ன மீறி போய் அம்மனுடைய காலடியில் இருக்கிற என் உயிர்பாக ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்க முடியுமா? எங்க உள்ள போ பார்க்கலாம். போடா பார்க்கலாம். நான் உள்ள போகத்தான் போறேன். ஆனா அத பார்க்க நீ இங்க இருக்க மாட்ட லீஸ்வாங். என் ஆளுகைக்கு உட்பட்ட என் பூமி மேல நின்னுக்கிட்டு என்ன எதிர்த்து பேசுறியா? ஏய், பூமி உன்னோடதான் இருக்கலாம். சன்னிதான சாமியோட இடம். அந்த சாமிக்கே சக்தி இல்லாமல் கட்டு போட்டவன் நான். கட்டு போட்டதாக நினைக்க வைத்தது உன்னை சுட்டரிக்கத்தான். அக்னி பகவானே, எனக்கு அடிமை என்பதை நீ மறந்து விட்டாயா மூசா? அடிமைகள் கிளர்ந்து எழுந்தால் ஆட்சி கவிழ்ந்து விடும். அடக்குமுறை விழித்தெழுந்தால் கிளர்ச்சி அடங்கிவிடும். விடுதலை போராட்டத்தை எவனும் அடக்கியதாக வரலாறு இல்லை. நான் படைக்க போவது புதிய வரலாறு. நான் நடப்பதே சகாப்தம். உன் சகாப்தத்தை நான் அழிக்கிறேன். உன்னை அழிக்கத்தான் நீ மறைத்து வைத்திருக்கும் உன் உயிரின் பாகத்தை நான் இங்கு தேடி வந்துள்ளேன். முடிந்தால் உன் காலை முன்னால் வை. முடியாவிட்டாலும் காலை பின் வைக்க மாட்டான் இந்த மூசா. இது வெட்டு வீராப்பு. முடிந்தால் நீ அதை செயலில் காட்டு. மூசா, நான் இவனை சமாளிச்சுக்கிறேன். நீ போய் அம்மனை வணங்கி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. போ. சுய் மொய் சுய்மா சுய் மொய் கொய்மா. மூசா ரகசியத்தை தெரிஞ்சு போயிருக்கான். நீ உன் கை வரிசையை என்கிட்ட காட்டு. தாயே வெயிலாயம்மா, உன்னை தேடி உன் உதவியை தேடி வந்த நான் லீயால கொஞ்ச காலம் தடைப்பட்டு போயிடுச்சு. இருந்தாலும் நீ என் பக்கம் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து என்னை மீட்டெடுத்து உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்ட. இதே போல கருணை காட்டி நான் சொல்ல போற மந்திரத்தை உள்வாங்கிக்கிட்டு லீ உயிரின் முதல் பாகம் இருக்கிற இடத்த காட்டு தாயே. ஓம் காத்யாய நாயையே வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கித் பிரச்சோதயா. என்ன மந்திரம் போடுறான்? ஒருவேளை பஞ்சமுக சக்தியை பிரயோகப்படுத்த போறானோ? அப்படி செஞ்சா நம்மளால சமாளிக்க முடியாது. ஓம் காத்யாய ஞாயையே வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கித் பிரச்சோதயா.